எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்கள் மாடோட மடி வைக்கிறதுக்கு என்ன ஜெல் யூஸ் பண்ணீங்கன்னு. நாங்கள் என்ன ஜெல் யூஸ் பண்ணோன்னா, சோத்துக்கத்தாழையோட ஜெல்லும், நெக்ஸ்ட்டு வந்து சுண்ணாம்புங்க. சுண்ணாம்பு வாங்கி நாங்கள் பானையில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அந்த சுண்ணாம்பு ஒரு கைப்பிடிங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூளுங்க. இந்த 3ஐயும் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டேங்க. அரைச்சி அந்த மாடு மடி வீங்கி இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து பூசினேங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சாப்பிட்றதுக்கு வந்து அரை எலுமிச்சம்பழமும் கத்தாழையோட ஜெல்லும், இந்த ரெண்டும் நாங்கள் வந்து மாட்டுக்கு வாயில் கொடுத்தங்க சாப்பிட்றதுக்கு. மாடும் சாப்பிட்ருச்சுங்க. இதே நாங்கள் வந்து காலையில் இதே மாதிரி பண்ணினோம், சரியாயிருச்சு. மாடு வந்து மடி வீங்கிச்சு அப்படின்னா மடி பார்த்திங்கனாவே தெரியும். ஒரு சைடு வந்து நல்லா ஏதோ ஒரு சைடு நல்லா வீங்கியிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மாடு வந்து காம்பை வந்து மடி வந்து தொடவே விடாது. நான் அதை வந்து கவனிச்சிக்கிட்டே இருங்க. சப்போஸ் வந்து மடி வீங்கிச்சுன்னா அது வந்து மடிநோய் வர்றதுக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குதுங்க. மடி வீங்கின உடனே நீங்கள் வந்து இதை வந்து போட்டு தடவுனிங்கன்னா, சாப்பிட்றதுக்கு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதே பண்ணுங்கள். மடி வீக்கம் குறையல அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டருக்கு வந்து கூப்பிட்லாங்க. நாங்கள் வந்து கூப்பிடல, இது எங்களுக்கு சரியாயிருச்சு. பாலும் ரெடி ஆயிடுச்சு. சில இதை பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா பால் வந்து திரியாக வருங்க, பீச்சவே முடியாது. திரியாக வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பாலை பீச்சு கீழே விட்டுறணும். அந்த மாடு மடிநோயெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த காம்புலெல்லாம் ஊசி போடணுங்க. திரும்ப பால் ரொம்ப குறைஞ்சி போயிடும், மாடு இளைச்சி போயிடும். அதை நம்ம திரும்ப தேற்றி கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2-3 மாதமாவது குறைஞ்சபட்சம் ஆகுங்க. அதனால் மாட்டுக்கு வந்து மாடு வச்சுருக்கிறவங்க இந்த மடி வீக்கமோ மடிநோயோ வராமல் கவனிச்சிட்டே இருங்க. மடி வீக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஜெல் உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். இதை விட இன்னும் நிறையா இயற்கையான மருத்துவமெல்லாம் இன்னும் நிறையா இருக்குங்க. நாங்கள் வந்து இதுதான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இன்னும் நாங்கள் என்னென்ன இயற்கையான இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்கிறோம், இது சரியாச்சா என்னன்னு. எங்களுக்கு வந்து இது நல்லா சரியாச்சுங்க மாட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மாடு வந்து பால் பீச்சின உடனே ஒரு 20-25 நிமிஷமாச்சு படுக்கக்கூடாதுங்க. ஏன்னா மாடோட காம்பு வந்து பால் பீச்சின உடனே க்ளோஸ் ஆகாதுங்க. அந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு 20-25 நிமிஷம் ஆகுங்க. அதனால் வந்து மாடு வந்து உடனே படுக்கக்கூடாதுங்க. அது படுத்துருச்சுன்னா சாணியோ ஒரு சேரோ அந்த காம்பில் பட்டுருச்சுன்னா உடனே அப்படியே மடிநோய் வர ஆரம்பிச்சிருங்க. அதனால் வந்து படுக்காமல் பார்த்துக்கோங்க மாடு வச்சுருக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மடிநோய் வந்துச்சுன்னா இது முதல்ல ஃபஸ்ட்டு போடுங்க. சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டாக்டர் உடனே கூப்பிட்ருங்க. சில மாடுங்களுக்கெல்லாம் காய்ச்சல் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. மடி வீங்கிச்சு அப்படின்னா காய்ச்சலெல்லாம் வருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க தண்ணியில் வந்து அதிகமாக உப்பு போட்டு கொடுத்தா இந்த மாதிரி மடி வீக்கம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து மாட்டுக்கு வந்து தண்ணியில் வந்து உப்பு போட்டு கொடுக்க மாட்டோங்க. நீங்கள் யாராவது மாட்டுக்கு தண்ணியில் உப்பு போட்டு தண்ணி காமிக்கிறீங்க அப்படின்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாடு வச்சுருக்கிறவங்க உங்கள் மாட்டுக்கும் இந்த மாதிரி மடி வீக்கம் வந்திருக்கு, மடிநோய் வந்திருக்கு, எப்படி க்யூர் பண்ணிங்க அப்படின்னு க்யூர் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், யாரெல்லாம் வந்து க்யூர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. சரிங்க, பாய்ங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வருங்க.